السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் சுபுஹுடைய பயானில் ஒரு தொடர் தலைப்பில் அதனுடைய அடுத்த தொடரில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகளாருக்கு முந்தைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான சம்பவங்களும் தருணங்களும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தகவலில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தர்மத்தை செய்தார். அதை ஒரு திருடனுடைய கையிலும் ஒரு விபச்சாரியின் கையிலும் ஒரு செல்வந்தனுடைய கையிலும் கிடைத்தது. அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். அந்த தர்மத்தை அல்லாஹ் அந்த மூவரும் திருந்துவதற்கு ஒரு வழியாக ஆக்கினான் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இன்னொரு தர்மம் சார்ந்த ஒரு செய்திதான். மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பிடிபடக்கூடிய மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அடியார் தான் செய்த இரக்க குணத்தினுடைய ஒரு காரியம் அவருக்கு மறுமையில் எது போன்ற ஒரு உதவியை அவருக்கு பெற்று தந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய 1561வது நபிமொழி, அபு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹுஸிப ரஜுலும் மிம்மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஃபலம் யூஜது லஹு மினல் கைரி ஷைஉன், அவரிடத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் அவர் தன் வாழ்நாளில் செய்தது கிடையாது. ஒரு தொழுகை கிடையாது, ஒரு நோன்பு கிடையாது, இறைவேதங்களை எடுத்து ஒரு நாள் பொழுது படித்தது கிடையாது, தன் வாழ்நாளில் திக்ருகளையோ துவாக்களையோ செய்தது கிடையாது. ஈமான் இருக்கு, அல்லாவுக்கு இணை வைக்கலங்கிறத தாண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தாண்டி எந்த நன்மையும் தன் வாழ்நாளில் அவர் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுகிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இந்த அடியார் ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறாரா, இவர் ஏதாவது தன் வாழ்நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்திலாவது ஈடுபட்டு இருக்கிறாரா என்று கேட்கப்படும் போது, இல்லா அன்னஹு கான யுகாலித்து நாஸ், ஆனால் இவர் மக்களுக்கு என்ன செய்து கொண்டு வருகிறார் என்றால், கான மூசிரன், சிரமப்படக்கூடிய மக்களிடத்தில் கடன்களை வழங்கி வந்த ஒரு செல்வந்தர். இவர் யாரெல்லாம் கடன் கேட்கிறாங்களோ கடன் கொடுப்பார். தன் வறிய நிலையை போக்கிக் கொள்ள, தன் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள இவரிடத்தில் கடனுக்காக யாரேனும் முறையிட்டால் கடன் கொடுத்துருவார், வட்டிக்காக இல்லை. அவருடைய உதவிக்காக ஏதாவது ஒரு வகையில் அவர் முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் கடனை வழங்கக்கூடிய இடத்தில் இவர் இருந்தார். கடன் கொடுத்தார் என்பதை தாண்டி தன்னிடத்தில் ஒரு பணியாளரை அவர் வைத்திருந்தார். குறிப்பிட்ட தேதிகளில் போய் கடனை வசூலிக்க வேண்டிய இடத்தில் உள்ள அந்த பணியாளர்கிட்ட இவர் சொல்றாரு, நீ போய் யாருக்கிட்டையும் பார வச்சு பார்க்க கூடாது, கட்டன் ரேட்டை வாங்கிட்டு வந்துடணும், இன்னைக்கு இவெல்லாம் கடன் தரணும். ஒருவேளை அவன் கிட்ட ஏதாவது சிரமத்தை நீ பார்த்தால், அவன் வறுமையில் இருக்கிறான், கடனை திருப்பி அடைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான் என்றால் அவனை நீ விட்டுரு, கணக்கில் இருந்து அவனை எடுத்துரு. அவன்கிட்ட நம்ம கடனை வாங்க வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். இவர் ஒரு நாள் தொழுதில்லை, ஆனா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி சிந்தனை அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒரு நாள் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கியோ நன்மையை நோக்கியோ வந்தது கிடையாது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கலாம், இதை காரணம் வச்சு கூட இறைவனுடைய மன்னிப்பை பெறலாம் என்று தன் பணியாளரிடத்தில் ஏவக்கூடிய இடத்தில் இவர் இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அந்த அடியாருடைய நன்மை சொல்லப்பட்டவுடன் இறைவன் சொல்லுவானா, காலல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியமும் மகத்துவம் மிக்க இறைவன் சொல்லுவான், நஹ்னு அஹக்கு பிதாலிக மின்ஹு, அவரை நீ மன்னித்து விட்டாய், அந்த காரியத்தில் உன்னை விட நான் அதிக அருகதை கொண்டவன். மன்னிச்சு விடுறதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்தா நான் தான் பெரிய ஆள். அதனால் தஜாவசு அன்ஹு, அந்த அடியாரை அல்லாஹ் மன்னித்து சுவனத்தில் அனுப்பினான் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம், புகாரி இன்னும் ஏராளமான ஹதீஸ் கிரந்தத்தில்
கொஞ்சம் கூடுதல் குறைவான வார்த்தைகளோடு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை பொறுத்தமட்டில் தன் வாழ்நாளில் இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, இறைவனுக்கு வழிபாடுகள் மூலமாக நெருங்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யாத ஒரு அடியாராகவே இருந்தாலும் சரி, அவர் இரக்க குணத்தை வெளிப்படுத்திய ஒற்றை காரணத்தினால், நீ இரக்க குணத்தை காட்டியிருக்கிறாய், உன்னை விட நான் இரக்க குணத்தை காட்டுவதற்கு அதிக அருகதை படைத்தவன், தகுதி படைத்தவன் என்பதை இறைவன் நிரூபிக்கிற வகையில் அந்த அடியாரினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், சுவனத்திலே அனுப்புகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இறைவனுடைய கருணை என்பது நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அடிப்படையில் உள்ளது அல்ல, அதை விடவெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு கருணை. இந்த அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் நரகத்தில் அவரை ஸ்திரப்படுத்தி வைப்பதற்கு, தள்ளிவிடுவதற்கு போதுமான பாவங்கள் அவற்றை இருக்குது. ஒரு நாள் பொழுதும் கூட இறைவன் தந்த அருள் கொடைகளுக்கு நன்றி அவர் வெளிப்படுத்தாத இந்த ஒற்றை காரணமே அவர் அல்லாஹ் நினைத்தால் தள்ள முடியும் நரகத்தில். ஆனால் இரக்க குணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அது அற்பமான காரியமா இருக்கலாம், சிறிய நிகழ்வுகளாக இருக்கலாம், இறைவன் அவரை மன்னித்து விடலாம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று திருமறை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், சூரா பக்ராவில் இறுதியில் இருந்து ஒரு 4-5 வசனங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வட்டி தொடர்பாக பேசிக்கொண்டே வருகிறான். வட்டி வாங்காதீர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் வரக்கூடிய வட்டியை விட்டு விடுங்கள். ஃபஇன்லம் தஃபாலு, நீங்கள் ஒருவேளை அதை செய்ய மறுத்துவிட்டால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போர் பிரகடனத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வட்டி என்பதை கடனுடைய அடிப்படையில் வருது. நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்திருந்தால் அவர்கள் சிரமப்படக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்தால், ஒன்று அவர்களுக்கு அவகாசத்தை நீட்டி கொடுங்க, அல்லது கடனையே நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள், இது உங்களுக்கு நல்லது, சிறந்தது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவர் செய்த முந்தைய காலத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் கடன் என்பதை பொறுத்தவரை இது அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு செய்த ஆகப்பெரிய ஒரு அருள். இதை மட்டும் அல்லாஹ் தடுத்திருந்தோம்னா, கடனே வாங்கக்கூடாது என்று தடுத்திருந்தால் உண்மையில் மனித சமுதாயம் பெரிய அளவில் ஸ்தம்பிச்சு நிற்கும். மார்க்க சட்டத்தை எல்லாரும் கடைபிடிக்க போறது இல்லை. வட்டி வாங்க கூட நல்லா தடுத்துட்டா, எல்லாரும் நிறுத்திட்டாங்களா? நிறுத்தல. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நிறுத்தி விட்டார்கள். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருந்தால், அதை ஹராமாக்கி இருந்தால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நிறுத்தத்தான் போகிறார்கள். ஆனால் பெரும் சிரமத்தை அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு கைமாத்தா கூட வாங்க முடியாது, உறவினர்கள்ட்ட கூட கேட்க முடியாது, எந்த ஒரு வீட்டை அடமான வைத்தோ நகையை அடமான வைத்தோ நம்மால் கடன் பெற்றுக் கொள்ள முடியாது என்கிற நிலை இருக்குது. அது மனித சமுதாயத்திற்கு பெரும் சிரமத்தை தரக்கூடியது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை இலகுபடுத்துகிறான். கடன் வாங்கிக்க தப்பு கிடையாது. நபி அவர்களே கடன் பெற்றார்கள் தன் மரணம் வரை. ஒரு யூதரிடத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய போர் கவச ஆடையை அடமான வைத்து கடனாக ஒரு மரக்காய் கோதுமையை நபி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ரசூலை கடைசி வரைக்கும் அந்த கவசாடை மீட்டவே இல்லை. மரக்காய் கோதுமையை கொடுத்தால் கவசாடை கிடைக்கும், கொடுக்கலைன்னா கவசாடை கிடைக்காது. இதுதான் ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் அந்த கோதுமை கொடுக்கவும் இல்லை, கவசாடையை பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு இளமையான ஒட்டகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் கடனாக. அவர் திருப்பி கேட்கும் போது அதை விட விலை மதிப்புள்ள, அதை விட வயதில் கூடிய ஒட்டகத்தை நபி அவர்கள் வழங்கினார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்ப கடனை நபி அவர்களும் பெற்றிருக்கிறார்கள், சஹாபாக்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்த மாட்டில் இது இறைவன் மனித சமுதாயத்திற்கு செய்த ஒரு அருள். இதை வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தாம்னா நம்ம யாருமே வாழ்ந்திருக்க முடியாது என்ற நிலை தான் தள்ளப்படும். ஒவ்வொருத்தரும் அவருடைய தகுதிக்கேற்றவாறு கடன் வாங்கியிருப்பார்கள். தன் ஊதியத்திற்கும் தன்னால் அடைக்க முடியும் என்ற இடத்தில் ஒவ்வொருத்தரும் கண்ணுடைய வீடுகளை கட்டியதில் ஆரம்பித்து திருமண நிகழ்வுகளை நடத்தியது. அது மார்க்கம் அப்படி கட்டாயப்படுத்தல, அதிகமான செலவுகளை காட்டல. ஆனால் கடன் வாங்கி நடைபெறுகிறது. ஒரு வாகனத்தை, ஒரு தொழிலை மெருகூட்டுவதற்காக என்று எத்தனையோ, ஒரு மருத்துவ செலவுக்கு, ஒரு படிப்பு செலவுக்காக வேண்டியெல்லாம் எத்தனையோ பல கடன்கள் ஒவ்வொருவராலும் இன்னொருவரிடத்தில் பெறப்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது இறைவன் மனிதர்களுக்கு என்று ஏற்படுத்திய பொருளாதார ரீதியான ஒரு தக்க வைப்பதற்காகவும் தன் வாழ்க்கையை மெருகூட்டுவதற்காக இறைவன் செய்த ஒரு அருள். அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்ட இந்த நபர் இன்னும் அதை கருணையோடு வெளிப்படுத்துகிறார். கடன் கொடுக்கிறதே ஒரு கருணை தான்.
இந்த கடன் கொடுக்கறதுங்கிறது இருக்குது, அதுவே ஒரு கருணையின் வெளிப்பாடு. ஆனா அதைத்தான் பல மக்கள் பார்க்கலாம், யூதர்களை நீங்கள் பார்க்கலாம், அந்த கருணையை வியாபாரமாக மாற்றி விட்டார்கள். பொருளாதாரத்தை கொடுக்கறான், கொடுத்துட்டு எனக்கு இவ்வளவு நீ அமௌண்ட்டை கூடுதலா தரணும், இத்தனை சதவீதத்தை நீ தரணும்னு கேட்டானே, அதை வியாபாரமாக மாற்ற பார்க்கிறான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதீன யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி வாங்கக்கூடியவன், உண்ணக்கூடியவன் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான். தாலிக பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. ஏன் அவன் அப்படி எழுப்பப்படுறான் தெரியுமா? வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுன்னு அவன் சொல்லி இருக்கிறான். வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று இறைவன் கடுமையான வார்த்தைகளை கொண்டு இரக்க குணம் காட்ட வேண்டிய இடம். நீ கடன் கொடுக்காம கூட பிரச்சனை கிடையாது. மார்க்க எங்கேயாவது கடன் கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்களா? கிடையாது. கொடுத்தால் நன்மை, கொடுக்கலைன்னா பாவம் கிடையாது. அந்த கடனையே வியாபாரமாக மாற்றலாம் என்ற எண்ணத்தில் லாபத்தை எதிர்பார்த்து நீ கொடுப்பாயே, ஆனால் அது உன்னை மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாற்றும் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது நமக்கு என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அடியார் இரக்க குணத்தில் கடனை கொடுக்கிறார், கட்டன் ரைட்டை வாங்கவும் முடியும். ரசூலுல்லாவையே ஒரு மனிதர் வந்து சில கட்டஞ்சொற்களால் வசைபாடுகிறார் என்னும் பொழுது ரசூலா விட்டுறாங்க, அவரை விட்டுருங்க. கடன் கொடுத்தவருக்கு சில வார்த்தைகளை சொல்ல அல்லாஹ் உரிமை கொடுத்திருக்கிறான். அவன் நபியை கூட சில கடுஞ்சொற்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அப்படின்னா கடன் கொடுத்தவருக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. கடன் வாங்கியவர் அந்த இடத்துல அவர் தன்னை பணிவோடு வெளிப்படுத்துவதுதான் அவர் மீது கடமை. அப்படி ஒரு இடத்துல இருக்கும் போது கூட இவர் இரக்க குணம் காட்டணும்னு அவசியமே கிடையாது. இவர் காட்டுறார். இவர் வந்து விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவை தூக்கிட்டு வரணும்னு நினைச்சா அவர் வர முடியும். பொருளை வேற ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுக்க முடியும், மிரட்ட முடிஞ்சா மிரட்ட முடியும். ஆனா விட்டுட்டார். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சூழ்நிலை என்பதை உணர்ந்து இரக்க குணத்தோடு அந்த கடனை இவர் தள்ளுபடி செய்த காரணத்தினால், நீ பெரிய இரக்க குணம் உடையவன், ஆனா உன்னை விட நாம் பெரிய இரக்க குணம் உடையவன், நாங்க ஆட்டணுமா இல்லையா ஏன் இறக்கத்தை, உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், உனக்கு சுவனத்தை நான் வழங்குகிறேன் என்று இறைவன் அந்த அடியாரினிடத்தில் பேசக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இத்தகைய இது போன்ற தர்மமான ஒரு சிந்தனை, இரக்க குணத்தை எந்த வகைகளில் வெளிப்படுத்தினாலும் சரி, இப்படித்தான் பண்ணணும்னு இல்லை, எந்தெந்த வகைகளில் நம்முடைய இரக்க குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அது அல்லாஹ்விடத்தில் அவனது இரக்க குணத்தை நமக்கு பெற்றுத்தரும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். கருணை காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். யாரெல்லாம் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் கருணை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கருணை வழங்குகிறான், பொழிகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட கருணைமிக்க மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.